வரலாறு படைத்த ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. பெரியண்ணன் ஆஸ்திரேலியாவையும் வீட்டுக்கு அனுப்பியது. ஆப்கானிஸ்தான் உலக வரைபடத்தை உற்று நோக்கினால் ஒரு சிறிய புள்ளியாகத்தான் தெரியும். இந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 4 கோடி ஆகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆப்கானிஸ்தான் என்ற பெயரை வானொலி, செய்தித்தாள், தொலைக்காட்சியில் அறிந்திடும் போது பயங்கரவாதம், வெடிகுண்டு, உயிரிழப்பு, உள்நாட்டு போர் என்ற செய்திகள் தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் கேட்டவுடன் அந்த நாட்டின் கிரிக்கெட் அணியும் அதன் அர்ப்பணிப்பு மிகுந்த வீரர்களும் தான் நினைவுக்கு வருகின்றனர். அந்த அளவிற்கு புலிப்பாய்ச்சல் ஆட்டத்தை சமீப காலமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் 1995 ஆண்டு உருவாக்கப்பட்டது. எனினும் 2017 ஆண்டு டெஸ்ட் அந்தஸ்தை ICC வழங்கியது. மெல்ல மெல்ல உலக கிரிக்கெட் அரங்கில் தங்களின் திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் 2021 தாலிபான்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய போது அந்நாட்டு கிரிக்கெட் விளையாட்டிற்கு என்னவாகுமோ என்று ரசிகர்களும் கிரிக்கெட் ஆர்வலர்களும் கவலை கொண்டனர். ஆனால் நல்ல வேளையாக எந்த பாதகமும் நேரவில்லை. 2015 ஆண்டு நடைபெற்ற கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிதான் ஆப்கானுக்கு முதல் போட்டியாகும். வங்கதேசத்துடன் தோற்றாலும் ஸ்காட்லாந்து அணியை வென்று வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் 2019 கிரிக்கெட் உலக கோப்பையில் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாமல் நாடு திரும்பியது. ஆனால் 2023 இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம், இங்கிலாந்து, பாகிஸ்தான் போன்ற ஜாம்பவான் அணிகளை தோற்கடித்து உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் மனங்களையும் கொள்ளை கொண்டது. நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றம், உள்நாட்டு போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கிரிக்கெட்டை விளையாட்டாக கருதாமல் உயிர் மூச்சாக கருதி விளையாடும் அந்த அணியின் ஒட்டுமொத்த வீரர்களையும் கிரிக்கெட் உலகம் அப்போது பாராட்டியது. ரஷீத் கான், நூர், குர்பாஸ், நபி மற்றும் நவீன் உல் ஹக் போன்ற உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் IPL போட்டிகளில் தங்கள் திறமைகளை நிரூபித்து தங்களுக்கென்று ரசிகர்களை சேர்த்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 போட்டியில் அரையிறுதிக்கு செல்ல வேண்டிய வாழ்வா சாவா போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டு ஆப்கான் விளையாடியது. குர்பாஸ் மட்டுமே 43 ரன்களை எடுத்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்தனர். இதனால் ஆப்கானிஸ்தானால் 115 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அடுத்து களம் கண்ட வங்கதேச பேட்ஸ்மேன்கள் நவீன் கான் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீட்டுக்கட்டுகளை போல் தங்களின் விக்கெட்டுகளை பறி கொடுத்தனர். ஒரு கட்டத்தில் மழை குறுக்கிடவே DLS விதிப்படி 114 ரன்களை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு முனையில் விக்கெட்டுகள் சரிந்தாலும் லிட்டன் தாஸ் மட்டும் நிலையாக விளையாடி அரை சதத்தை கடந்தார். இதனால் எளிதில் வங்கதேசம் வென்றுவிடும் என்ற நிலைதான் இருந்தது. ஒரு கட்டத்தில் 8 பந்துக்கு 9 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலை இருந்தபோது நவீன் உல் ஹக் முஸ்தபீர் ரஹானை LBW முறையில் அவுட் செய்தார். இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் பெரியண்ணன் ஆஸ்திரேலியாவின் உலகக்கோப்பை கனவிலும் மண்ணள்ளி போட்டுவிட்டது. வரும் வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ள போட்டியில் தென்னாப்பிரிக்காவை சந்திக்க உள்ளது. அதே நேரத்தில் இந்தியா மற்றொரு அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்தை சந்திக்க உள்ளது. கிரிக்கெட் என்ற விளையாட்டின் மூலம் தாய்நாடான ஆப்கானிஸ்தான் மீது இருந்த பயங்கரவாத நாடு என்ற பொது பார்வையை மாற்றியுள்ள ஆப்கானிஸ்தான் வீரர்களுக்கு ராயல் சல்யூட் போட்டு வாழ்த்துவோம்.